வணக்கம். இனியவை இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு வரங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது PCOS பிரச்சனைக்கு நெல்லிக்காய் எப்படி ஒரு அருமருந்தாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். நான் டாக்டர் MS உஷா நந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல், இந்தியாவின் முதல் பெண்களுக்கான PCOS சித்த மருத்துவமனை, கோயம்புத்தூர், சென்னை மற்றும் பெங்களூர். நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, டாக்டர் PCOS நாங்கள் வீட்டில் இருந்தபடி கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு என்ன செய்கிறது, சீராக வச்சுக்கிறதுக்கு, பீரியட்ஸ் ரெகுலராக வச்சுக்கிறதுக்கு, வெயிட் கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதை சொல்கிறதுக்காக தான் முக்கியமான ஒரு மூலிகையாக இருக்கக்கூடிய நெல்லியை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நெல்லிக்காய் அவ்வளவு நன்மை பயக்கக்கூடியதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க. ஏன்னா அவ்வளோ சத்து நிறைந்ததாக இருக்குது. ரெண்டு விஷயத்தில் PCOD சார்ந்த பிரச்சனைக்கு நெல்லிக்காய் பயனுள்ளதாக இருக்குது. ஒன்று உங்களுடைய கருமுட்டை வளர்ச்சியை சீர்படுத்தக்கூடியதாக இருக்குது. ரெண்டாவது உங்களுடைய வளர்ச்சிதை மாற்றத்தை சீர்படுத்தக்கூடியதாக இருக்குது. மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதை சீர்படுத்தக்கூடிய தன்மை நெல்லிக்காய்க்கு இருக்குது. எப்படியெல்லாம் இது ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெல்லிக்காய் இன்சுலின் எதிர்ப்பு தன்மையை குறைக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை குறைக்கக்கூடியதாக இருக்குது. உங்கள் ரத்தம் இன்சுலினை முழுமையாக கிரகிச்சுக்கிறதுக்கு, உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய இன்சுலின் உங்கள் உடல் முழுமையாக கிரகிச்சுக்கிறதுக்கு, செல்கள் முழுமையாக கிரகிச்சுக்கிறதுக்கு இந்த நெல்லிக்காய் சப்போர்ட்டிவாக இருக்குது. அப்போ உடலில் வீக்கங்கள் இருக்காது, இன்ஃப்ளமேஷன் இருக்காது, திசு சார்ந்த டிஷ்யூ இன்ஃப்ளமேஷன் வராமல் தடுக்கக்கூடிய தன்மை நெல்லிக்காய்க்கு இருக்குது. அப்போது கருப்பை வீக்கம் வரக்கூடாது, டியூப் வீக்கம் வரக்கூடாது, முட்டைப்பையில் பெருசாக வீக்கம் வரக்கூடாது, வால்யூம் ஆஃப் த ஓவரியை கண்ட்ரோல் பண்ணோம். நம்ம ஸ்கேன் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட வால்யூம் ஓவரியோடைய வால்யூம் 25 cc 27 cc எல்லாம் நம்ம பார்க்க முடியுது. அந்த இன்ஃப்ளமேஷன் எல்லாம் குறைக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் நெல்லிக்காய் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி நெல்லிக்காயில் வைட்டமின் C சத்து அதிகமாக இருக்கு. அது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூப்பர் ஆக்சைடு டைமியூட்டேஸ் கேட்டிலேஸ் அப்படிங்கிற நொதிகளையுடைய சுரப்பை சீர்செய்யக்கூடியதாக இருக்கு. இது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் உடலில் இருக்கக்கூடிய வீக்கங்களை குறைச்சி உங்கள் ஆக்சிஜனேற்ற தன்மையை தடுக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மையோடு இருக்கிறதுனால கரு முட்டையினுடைய அமைப்பு சீராக இருந்து ஆரோக்கியமாக இருக்கிறது, கருமுட்டை அழியாமல் பாதுகாக்கிறது. ஸோ நம்பர் ஆஃப் ஃபாலிக்கல்ஸ் நிறைய உற்பத்தி ஆகுதுங்கிறதா PCOD. அளவாக உற்பத்தி ஆச்சு, தேவையான அளவு மட்டும் உற்பத்தி ஆச்சுன்னா அது PCOD இல்லை. அந்த மாதிரி தேவையான உற்பத்தியை மட்டும் உருவாக்கி கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த நெல்லிக்காய். கூடவே உங்களுடைய எக்கோடைய ஃபாலிக்கல் டெவலப்மெண்ட் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு FSH ஹார்மோனுடைய அளவு சீராக இருக்கணும். அதை சீர்படுத்தி கருப்பையுடைய உள்சுவர் தடிமனை ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கு இந்த விட்டமின் C சப்போர்ட்டிவாக இருக்குது. இப்போது நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஃபேஷியல் ஆக்னிஸ் அதிகமாக இருக்கும், ஃப்ரண்ட் ஹெடட் பால்னஸ் அதிகமாக இருக்கும், முகத்தில் நிறைய முடி வளர்ச்சி இருக்குது. ஸோ இது எல்லாமே என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ஆண்கள் சம்பந்தமான ஹார்மோனான டெஸ்டோஸ்டிரோன் அப்படிங்கிறத அதிகரிக்கிறது தான். நெல்லிக்காய் எடுக்கும் பொழுது இந்த டெஸ்டோஸ்டிரோன் ஹார்மோனுடைய அளவை குறைக்கக்கூடியதாக இருக்குது. அந்த வகையில் இது PCODயை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுது. இப்போது நம்ம கருமுட்டை வெடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், ஓவியுலேஷன் நடக்கணும் அப்படின்னா, குட்டி குட்டியாக இருந்த கருமுட்டை தன்னைத்தானே ஒன்று நல்லா செலக்ட் பண்ணிக்கிட்டு முதிர்ச்சியாக வளர்ந்து மெச்சூர்ட் கிராஃபியன் ஃபாலிக்கல் அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி வளர்ந்து அது ரப்சர் ஆனதான் அது கருமுட்டை வெடித்தல், ஓவியுலேஷன் அப்படிங்கிற நிகழ்வு. இந்த கிராஃபியன் ஃபாலிக்குலோடைய டெவலப்மெண்ட் ப்ராப்பராக இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு நெல்லிக்காய் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது அப்படிங்கிறதும் ஆய்வாக இருக்குது. இப்போ நிறைய பேருக்கு டாக்டர் PCODன்னு போனாலே டாக்டர் வெயிட் லாஸ் பண்ணணும்னு மட்டும்தான் சொல்கிறாங்க, ஆனால் எப்படி குறைக்குதுன்னு தெரியல அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு நெல்லிக்காய் ஒரு அருமருந்து. உங்கள் தொப்பை, வயிறு, இடுப்பு, அந்த கர்ப்பப்பை சுற்றி இருக்கக்கூடிய ஃபேட் குறைஞ்சாதான் PCODயை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுக்குமே நெல்லிக்காய் ரொம்ப சப்போர்ட்டிவான விஷயமாக இருக்குது. ஸோ இவ்வளவு நன்மைகள் இருக்கக்கூடிய நெல்லிக்காயை எந்த வகையிலெல்லாம் எடுத்துக்கலாம்? டாக்டர் நாங்கள் ஹாஸ்டலில் இருக்கோம், எங்களுக்கு காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கோம், ஹாஸ்டலில் இருக்கோம், ஸ்கூலில் இருக்கோம், எங்களுக்கு இதுக்கெலாம் டைமே இல்லை, நாங்கள் வேலைக்கு போகிறோம், அங்கே போய் நாங்கள் நெல்லிக்காய் ஜூஸ்லாம் குடிச்சிட்ருக்க முடியாது அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலான்னா,
நெல்லிக்காய் பொடி வாங்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ காலையில் எம்டி ஸ்டொமக்லேயோ இல்லை 11 மணிக்கும் வந்து ஹாட் வாட்டரில் ஒரு 5 கிராம்ஸ் பொடி நெல்லி பொடியை கலந்துட்டு டீ மாதிரி நீங்கள் குடிச்சிடலாம். இது உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். இல்லை எங்களுக்கு டைம் இருக்குது, டீக்கு பதிலாக ஒரு ஆல்டர்னேட்டிவாக நாங்கள் நெல்லிக்காயை யூஸ் பண்ணலான்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். சளியும் பிடிக்காது. எப்படி யூஸ் பண்ணலாம்? நெல்லி வற்றல்ங்கிறது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். ஒரு 1-2 நெல்லி வற்றல் மட்டும் போட்டு நல்லா தண்ணி போட்டு கொதிக்க வச்சுட்டு வடிகட்டிட்டு அதில் உங்களுக்கு வந்து அப்படியே கூட சாப்பிட்றலாம். அந்த வற்றலையுமே நீங்கள் நல்லா கொதிக்க வச்சுட்டு அதோட கருப்பட்டியை ஆட் பண்ணி ஒரு டீ மாதிரி மார்னிங்கோ ஈவினிங்கோ குடிக்கலாம். இதுவுமே உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். கட் ஹெல்த் பேலன்ஸ்டாக இருக்கும். கான்ஸ்டிபேஷன் இருக்காது. மோஷன் ஃப்ரீயாக போகும். அந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். இல்லை டாக்டர் நாங்கள் ஃப்ரெஷ் ஆம்லா எங்களுக்கு நல்லா கிடைக்குது, அதை நாங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணோன்னா எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே நான் சொல்லி கொடுத்துருக்கேன். 2 நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க. ஈவன் கொட்டையோட கூட நீங்கள் போட்டு அரைக்கலாம். அது கூட வந்து 2 கைப்பிடி வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. இதில் நிறைய பேர் இஞ்சி சேர்க்காமல் எடுக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க. நெல்லிக்காயில் வந்து நிறைய கால்சியம் சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ தொடர்ச்சியாக நம்ம எடுக்கும் பொழுது அது கிட்னி ஸ்டோன் ஃபார்மேஷனுக்கு வழிவகுத்துரும். அதனால் நம்ம ஆக்சலேட் சால்ஸ் இருக்கக்கூடிய இஞ்சியை சேர்த்து எடுக்கும் பொழுது அந்த ஸ்டோன் ஃபார்ம் ஆகிற தன்மை வந்து குறைஞ்சிரும். அதுக்கு தான் நம்ம இஞ்சியை சேர்த்து எடுக்க சொல்கிறோம். அப்போ 2 நெல்லிக்காய், கருவேப்பிலை, கொஞ்சமாக இஞ்சி சேர்த்து மிக்சியில் அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு சால்ட் போட்டு நீங்கள் ஜூஸ் மாதிரி குடிச்சிடலாம். அதுவும் உங்களுக்கு காலையில் எம்டி ஸ்டொமக்லேயும் குடிக்கலாம், 11 o'clock போலவும் குடிக்கலாம். எந்த பிரச்சனையும் கிடையாது. தொடர்ச்சியாக நீங்கள் இந்த மாதிரி நெல்லிக்காய் ஜூஸையோ இல்லை நெல்லிக்காய் டீ ஃபார்ம்லையோ இல்லை நெல்லிக்காய் பொடியவோ நீங்கள் எடுத்துகிட்டே வந்துட்டுருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக படிப்படியாக உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷனும் குறையும், வீக்கங்கள் நல்லா குறையும், உங்கள் ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மை இன்க்ரீஸ் ஆகும், முகத்தில் இருக்கக்கூடிய முடி வளர்ச்சியும் கண்ட்ரோல் ஆகும், ரெகுலர் பீரியட்ஸும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே உங்கள் பிசிஓஎஸ் சிம்டம்ஸை குறைக்கக்கூடியதாகவும் இருக்கும். பயன்படுத்தி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.